நுரையும் காவியம் இணைவோம் அவரின் இல்லிடம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். ஆண்டவருடையவை நிலவரும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். வயல்களே உங்கள் நிலைகளை உயர்ந்தீர்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். ஏனெனில் அவர் கடல்கள் மீதும் அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீதும் அதை நிலைநாட்டினவரும் அவரே. வயல்களே உங்கள் நிலைகளை உயர்ந்தீர்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்ந்தீர்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்ந்தீர்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். இந்த இடத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் நிலைத்திருக்க சிறப்பாக இந்த நாளில் இருந்து இன்னும் பணிகள் விரைவாக நடைபெற ஆண்டவருடைய பிரசன்னத்தை இறங்கியுள்ளாக தூய ஆவியானவருடைய ஆசீர்வாதத்தை இந்த நேரத்தில் நாம் இறங்குவோம். வானம் திறந்து என்ற அந்த பாடலை பாடுவோம். வானம் திறந்து புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து என் புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து என் புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்து பராமரித்து வரும் பரமதந்தையே, உமது பிள்ளைகளாகி நாங்கள் உம்மை போற்றி புகழ்கின்றோம். உம் திருப்பெயரால் உம் அடியார்கள் ஆரம்பிக்கும் இந்த பணியை தயவாய் ஆசீர்வதித்திருளும். உமது பராமரிப்பிற்கும் பிரசன்னத்தையும் நாங்கள் என்றும் கண்டுணர்ந்து வளமுடன் வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கூறியதாவது, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். நானே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. நமது பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டிருக்கும் என்று சொல்லும். இறைவா, உமது திருப்பெயரால் எழுப்பப்பெறும் இக்கட்டிடத்திற்கு, சிறப்பாக இந்த ஆலயத்திற்கு நீர் என்றும் துணையாய் இருந்து தீமையிலிருந்து பாதுகாத்தருள் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை இறைவா, இன்று உங்கள் அருளால் நாங்கள் ஆரம்பிக்கும் இப்பணியானது சிறப்பாக இந்த நிலைக்காலை நிறுவி இன்றிலிருந்து இந்த மர வேலைகளை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆசிரியை தந்து இந்த பணிகள் சிறப்பாக நடைபெற பணியாட்கள் பொறுப்புடனும் ஆபத்தின்றியும் பணிபுரிய உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, இவ்வுலகில் உருவாகும் இந்த எழில்மிகு கட்டிடமானது, இதை கட்டுவோர்
காண்போர் இதில் வாழ்வோர் அனைவரிடத்திலும் மறு உலக வீட்டு நினைவை உருவாக்க உம்மை மன்றாடுகிறோம்.